அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை. இது வெறும் 30 பாடல்கள் அல்ல, நம் ஆன்மாவை இறைவனோடு இணைக்கும் ஒரு பாலம். 30 நாளில் முக்தி அடைய காட்டும் எளிய வழி. முதல் 5 பாசனங்களில் ஆண்டாள் சங்கல்பம் செய்கிறாள். மார்கழி நீராட எல்லாரையும் கூப்பிடுறா. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. பக்தி பண்றப்போ என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் கொடுக்குறாங்க. நெய்யொன்னும் பாலொன்னும், அதாவது உடம்புக்கும் நாக்குக்கும் முக்கியத்துவம் தராம மனசுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்றாங்க. இதுதான் பக்தியோட முதல் ஸ்டெப். அடுத்த 10 பாசுரங்கள், அதாவது 6லிருந்து 15ல ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஆண்டாள் தனியா போய் கண்ணனை பார்க்கணும்னு நினைக்கல, எல்லோரும் வாங்கன்னு தோழிகள் எழுப்புறா. இதுல ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட் லெசனே இருக்கு. ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு போறது தான் உண்மையான வளர்ச்சி இல்லையா? தூங்குற தோழிகளை எழுப்புறதுங்கிறது நமக்குள்ள இருக்கிற சோம்பலையும் அறியாமையும் நீக்கிறதுக்கு சமம். 16 முதல் 20வது வர பாசுரம் இருக்கு இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா இறைவன் அடைய ஒரு வழிகாட்டி வேணும்னு புரியும். கண்ணனை எழுப்புறதுக்கு முன்னாடி நப்பினை பிராட்டியை தான் வேண்டுகிறாள். அம்மா கிட்ட சொன்னா அப்பா கேட்டுப்பாரு இல்லையா, அதே லாஜிக் தான். ஒரு குருவோ அல்லது தாயாரோ இருந்தா இறைவன் அடையிறது ரொம்பவே ஈஸி தான். கடைசி பாசுரங்கள்ல ஆண்டாள் தன்னோட மாஸ்டர் கார்டை தான் இருக்கிறாங்க. என்ன தெரியுமா, எல்லோரும் இறைவன் கிட்ட போய் அது கூட இது கூடன்னு லிஸ்ட் போடுவாங்க. ஆனா ஆண்டாள் 29வது பாசுரத்துல என்ன கேட்கிறா தெரியுமா? எற்றைக்கும் மேலேல் பிறவிக்கும் ஒன் தன்னோடு உற்றோமே, ஆவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம். அதாவது, பகவானே, எனக்கு பொருளோ புகழோ வேண்டாம், 7 பிறவைகளிலும் நான் உனக்கே தொண்டு செய்யணும், உன்னை தவிர வேற ஆசைகள் எனக்கு வரவே கூடாதுன்னு கேட்கிறா. இதுதான் அனன்ய பக்தி இல்லையா? 30வது பாசுரத்துல இந்த 30 பாடல்களையும் யார் முறைப்படி பாடுறாங்களோ அவங்களே எல்லாருக்கும் அந்த திருமாலின் அருள் கிடைச்சு வாழ்க்கை இன்பம் அமையும்னு சொல்லி முடிக்கிறா. ஆக திருப்பாவைங்கிறது மார்கழி மாசத்துக்கு மட்டும் கிடையாது, நம் வாழ்நாள் முழுமைக்கும் தேவையான ஒரு லைஃப் மேனுவல் தான் சொல்லணும். இதை சொன்னா மட்டும் போதாதுங்க. இதுல ஆண்டாள் சொன்ன மாதிரி மற்றவர்களுக்கு உதவி செஞ்சும் இறை சிந்தனையோடும் வாழ்ந்தா நாமளும் ஆண்டாளின் அன்புக்கும் கண்ணனின் அருளுக்கும் பாத்திரமாகும் இல்லையா? ஆண்டாள் திருவடிகளே சரணம். நன்றி.